Hi friends, welcome back to my channel Karthika Pugar's Passion. இன்னைக்கு சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு மாங்காய் பிக்கிள் பார்த்துடலாமா. இதை செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு 3 மாங்காவை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா இதோட தொலியை நம்ம நல்லா அந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்கள், 3 மாங்காவோட ஸ்கின்னையுமே நான் பீல் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி அழகாக நம்ம ஸ்கின்னெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம நல்லா துருவி எடுத்துக்கிறணும். கேரட்லாம் எப்படி துருவோம் அந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறணும். இதை நம்ம துருவி தான் செய்யணும்னு இல்லை, துருவாமல் நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தொலியோடு கூட செய்யலாம். பாருங்கள், எனக்கு இந்த அளவு வந்திருக்குது 3 மாங்காவை துருவி எடுத்தப்போ. ஸோ இப்போ நம்ம இதை செய்கிறது எப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இதை செய்கிறதுக்கு மொத்தத்துக்கே ஒரு 1/2 அன் ஹவர் தாங்க ஆகும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நம்ம ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு. நான் இன்றைக்கி கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு வெந்தயம் இந்த அளவு ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா கடுகும் சின்ன ஸ்பூன் அளவு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு பேனில் இதை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடுறேங்க. நல்ல ஒரு ஸ்லைட் ப்ரௌன் கலர் ஆகும். அது இல்லாமல் அந்த கடுகெல்லாம் டப் டப்புன்னு வெடித்து வரும். அப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போவே கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வருது. இதுதான் இதோட மெயினான இன்க்ரீடியனே. அந்த நல்ல ஒரு வாசனம் மனம்லாம் அதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பாருங்கள், இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இதயம் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் நிறையாவே நல்லெண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாங்க. அதில் கொஞ்சம் கடுகு தாளிப்புக்கு எடுத்துக்கிட்டேன். அது நல்லா வெடித்ததும் நம்ம துருவி வச்சுருக்கிற மாங்காவை இதில் போட்டுடலாங்க. எண்ணெயில் போட்டு நல்லா சாட்டே பண்ணி விடணும். நம்ம ஸ்கின்னை பீல் பண்ணி இருக்கிறதுனால இது ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஈவனாக நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் இடையில கொஞ்சம் கூட நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணுங்க. உப்பு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கிடலாம். நெக்ஸ்ட்டு ப்ளெயின் சில்லி பவுடர் அதையுமே நான் தட்டியாச்சு. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணவோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பவுடர், கடுகும் வெந்தயமும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அந்த பவுடரையும் போட்டு நல்லா ஈவனாக இந்த மாதிரி சாட்டே பண்ணி விடணுங்க. இதில் நீங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சமாக எல்ஜி பெருங்காயம் அதையுமே இதில் நம்ம தட்டி விட்டுடலாம். இப்போ நல்லா நம்ம ஈவனாக வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ ஒரு ஹார்ட்லி ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நான் இதை சாட்டே பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் திரண்டு அந்த கலரே கொஞ்சமாக ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம இதை கொஞ்ச நேரம் வேக விட்டுறணுங்க. அப்படியே அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்ல ஒரு அந்த ஊறுகாயோட அந்த ஒரு ஸ்மெல் நமக்கு கொடுக்கும். பாருங்கள், நம்ம கிளற அப்படியே கலர் எவ்வளோ அழகாக சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் அந்த மாங்காய் துருவலுமே நல்லா வெந்து எண்ணெயோட மிக்ஸ் ஆகிருக்குதுங்க. இது செய்கிறது ரொம்பவே சுலபங்க. நம்ம ஒன்ஸ் செஞ்சு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கிட்டோம்னா நான் ஒரு ஹார்ட்லி 1.5 months 2 months கிட்ட நான் வச்சுக்கிறோங்க. நம்ம 2 monthsலாம் வைக்கிற மாதிரி இருந்தால் எண்ணெய் கொஞ்சம் நிறையா விடணும். பாருங்கள், இப்போ நமக்கு இது ரெடி ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. இது தயிர் சாதம், தோசை, அது மாதிரி ப்ளெயின் ரைஸு எது கூடனாலும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. நல்லா இந்த மாதிரி ஃபைனலாக கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டு சூடு ஆறுறதுக்கு விட்டுணுங்க. நீங்கள் பாட்டிலில் மாற்றுறதுக்கு முன்னாடி நல்லா சூடு ஆறி இருக்கணும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரொம்ப அழகாகவே வந்துருச்சு.
நான் என்னோடய சேனலில் மாங்காய் பச்சடி ரெசிபியுமே நான் போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் குக்கிங்கில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே எக்ஸலண்ட்டாக வந்துருந்துச்சுங்க. நீங்களும் இந்த மாங்காய் சீசனுக்கு சம்மருக்கு நீங்கள் கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் another வீடியோ. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா கட்டாயம் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய குக்கிங் வீடியோஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. அதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.